குருவாழ்க குருவே துணை. உங்கள் கண்ணமலம் சேட்ட ஜோதிடன் அனைவான வணக்கம். இப்போது நாம் காண இருப்பது ஒரு உண்மை சம்பவம். எனக்கு நடந்ததை நான் கூறுகிறேன். ராகு காலத்தில் சென்று ஒரு கோயில் தரிசனம் செய்யும்போது அதனுடைய பலன் நமக்கு ரேவஸாக எப்படி ஆகிறது என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன். என்ன நடந்தது என்பதையும் விரிவாக பார்ப்போம், வாருங்கள். 7/1/2026 புதன்கிழமை பகல் 12 மணிக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு கோயிலுக்கு சென்றேன். என்கிட்ட இருக்கும் ஒரு சார்ஜர் பைக் ஃபுல்லாக சார்ஜர் ஏற்றிட்டு நான் கோயிலுக்கு சென்றேன். எங்கு சென்றேன் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி வட்டம், சந்தவாசல் இருந்து 5 கிலோமீட்டர் உள்ளே போனாக்கா ஏரிக்குப்பம் இயந்திர வடியில் சனீஸ்வரன் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு சென்றேன். நான் எங்கிருந்து சென்றேன் என்றால், என்னுடைய ஊர் கண்ணமங்கலத்திலிருந்து அந்த சனீஸ்வரன் கோயில் ஏரிக்குப்பம் கரெக்டாக 20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் அங்கேருந்து 12 மணிக்கு புறப்பட்டேன். புதன்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு புறப்பட்டேன். 12:30 மணிக்கு கோயில் சென்று அடைந்தேன். கோயிலில் பூஜை பொருள் தட்டுலாம் வாங்கி கொண்டேன். தேங்காய், பழம், வத்தல்பாக்கு, பூ, அனைத்து பூஜை தட்டும் வாங்கி கொண்டு சென்று சனி பகவான் கோயிலில் ஐயர்களை கொடுத்து பூஜை செய்து கொண்டு தேங்காயெல்லாம் உடைத்து கொண்டு பூஜை தட்டை வாங்கி கொண்டு விழுந்து சனீஸ்வரன் கோயில் முன்னாடி விழுந்து வணங்கிவிட்டு கோயிலை சுற்றி கொண்டு வந்தேன். கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு வண்டி எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். வீட்டுக்கு வரலாம் என்று. மறுபடியும் அங்கேருந்து வரத்துக்கு 15 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நான் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு கொண்டு போனேன். அந்த வண்டி கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் போகலாம். அந்த அளவு சார்ஜ் போட்டு வீட்டுக்கு புறப்பட்டேன். அங்கேருந்து கோயில் வரும்போது 20 கிலோமீட்டர் மைனஸ் ஆகிவிட்டால் மீண்டும் 60 கிலோமீட்டர் இருக்கிறது சார்ஜ். ஸோ 60 கிலோமீட்டர் நம்ம போகலாம் அந்த சார்ஜில், வண்டியில். சரி என்று நான் எடுத்துக்குவேன். அந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு புறப்பட்டு ஒரு சிறு தூரம் வந்தேன். பட்டென்று என்ன ஆனதுன்னா, அந்த 60 கிலோமீட்டர் போக வேண்டிய சார்ஜர் திடீர்னு 0 ஆகிவிட்டது. எப்படி ஆனது என்று ஒன்றும் தெரியவில்லை. ஒரே மிரக்கலாக இருக்குது. 0 பாயிண்ட். வண்டி மூகாவில் சுத்தமாக சார்ஜர் காலி. எப்பவும் அதுபோல் நடந்ததும் இல்லை. சரி, இது காரணம் என்ன, எதனால் நடந்தது என்பதை நான் சொல்லுகிறேன். எதனால் நடந்தது பின்பு சொல்லுகிறேன் உண்டான காரணத்தை. சரி, நான் அங்கேயே வண்டியை தெரிஞ்ச ஒரு வீட்டான போய் நிறுத்திவிட்டு, ஐயா இந்த மாதிரி சார்ஜர் காலி ஆகிடுச்சு, நான் போய்ட்டு சார்ஜர் வீட்டிலேருந்து எடுத்துன்னு இங்கே எங்கேயும் சார்ஜர் கிடைக்கல. அந்த ஏரியாவில் எங்கேயுமே கிடையாது சார்ஜர். வண்டி யார்கிட்டையுமே கிடையாது, சார்ஜர் போடவும் முடியாது. ஸோ நான் வீட்டுக்கு போய் சார்ஜர் கொண்டு வருகிறேன். உங்கள் வீட்டில் கொஞ்சம் சார்ஜர் போட்டு வண்டி எடுத்து போகிறாங்க ஐயான்னு கேட்டுக்கொண்டேன். அவர்களும் பர்மிட் கொடுத்து விட்டார்கள். சரி, வீட்டுக்கு போகலான்னா அங்கேருந்து அந்த வில்லேஜ்லேருந்து வெளியே வரத்துனோம்னாக்கா மெயின் ரோட்டுக்கு வரத்துக்குன்னா 5 கிலோமீட்ரு. பஸ் வசதி இல்லை. 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான். சரி, அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி கொண்டு மெயின் ரோடு அதுக்கப்புறம் ஆரணி வழியாக சுற்றிட்டு வீடு 2-3 பஸ்ஸு மாறி வீடு சேர்கிறதுக்குள்ளே எனக்கு 2 மணி நேரம் ஆகிவிட்டது. அரை மணி நேரத்துக்கு போக வேண்டிய ட்ராவல் 2 மணி நேரம் முடிச்சிடுச்சு. சரி, போய் எடுத்துன்னு கொண்டு அந்த இடத்துல தங்கி அந்த வீட்டுக்காரருக்கு சொன்ன மாதிரி சார்ஜரும் போட்டுக்கொண்டு ஏறிக்கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரோட மனைவி விட்டது. ஒரே சவுண்டு. வீட்டில் எப்படி சார்ஜ் போடலாம், ஏகப்பட்ட கரண்ட் பில் வருமா, அப்படி இவனே போடக்கூடாது, இடுன்னு கேட்டுது. இல்லைம்மா அவ்வளோ சார்ஜ் ஆகாது, கொஞ்சம் சார்ஜ் ஆகட்டும், நான் எடுத்துன்னு போயிடுறேன்,
நான் அதெல்லாம் ஆகாது போய் பாரு எவ்வளோ ஆச்சு எடு அப்படின்னு ஒரே சட்டுன்னு போட்டுச்சு. நான் போய் பார்க்கும்போது பாயிண்ட் 27 பாயிண்ட் வந்துச்சு. அதாவது 27 கிலோமீட்டர் போகலாம், அவ்வளோ சார்ஜ் ஏறி இருந்தது. நம்ம போக வேண்டியது 20 கிலோமீட்டர் தான். ஸோ 7 கிலோமீட்டர் ஏறிக்குதா சார், இன்னொரு ஒரு 5 நிமிஷம் இருக்கணுமா, ஒரு 30 பாயிண்ட் ஆனால் எடுத்துன்னு போகிறேன் நான் சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு 30 பாயிண்ட் ஆச்சு. 30 பாயிண்ட் ஆனால் அதை எடுத்துக்கின்னு ஸ்டார்ட் பண்ணால் வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆகுது, மூவ் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏற்கனவே 60 இருந்த சார்ஜு டக்குன்னு அப்படியே 0 ஆகிடுச்சு. ஆனால் 30 பாயிண்ட் இருக்கும்போது எதுவுமே ஆகலை. நல்லா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணேன். எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். 30 வந்து வீட்டுக்கு வரும்போது 20 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. இன்னும் 7 கிலோமீட்டர் போகிற அளவு சார்ஜ் இருந்தது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அழகாக வீடு வந்து சேர்ந்து. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாளே வேஸ்ட் ஆகி விட்டது, சுற்றி அலைஞ்சு எல்லாம் செய்யுது. ஸோ இதுக்கு என்ன காரணம்னு ஆராயும் போது பார்த்தோம்னாக்கா, என்னுடைய ராசிக்கு சனி பகவானுக்கு 6ல் ராகு இருக்கிறார். சனி பகவானுக்கு 6ஆம் வீட்டில் ராகு இருப்பது, 6ஆம் இடத்தில் தொந்தரவு, சந்தை, கட்சியில் தொல்லை எல்லாமே கொடுப்பார் ராகு. ஸோ நானும் புறப்பட்டது ராகு காலம், புதன்கிழமை ராகு காலத்தில் புறப்பட்டு ராகு காலத்திலே போய் அந்த தரிசனம் செய்தது எவ்வளோ பெரிய பாதிப்பை கொடுத்து விட்டது பாருங்கள். எவ்வளோ பேர் தவறு, இடைஞ்சல், தடை எல்லாம் கொடுத்து விட்டார். சனி பார்வையாலும் ராகு பார்வையும், ராகும் சனியும் ஒன்றா சேரும்போது நான் தரிசனம் செய்தது. இருவரும் நட்பு கிரகமாக இருந்தாலும் அங்கே ஒரு தடை, சஞ்சலங்கள், மன கஷ்டங்கள், அலைச்சல், வீண் செலவு எல்லாத்தையும் கொடுத்து பெரிய அளவு ஒரு பாதிப்பை எனக்கு தந்து விட்டார். ஆகவே கூடுமான அளவில் யாரும் ராகு காலத்திலிருந்து வீட்டிலிருந்து புறப்படாதீர்கள். ராகு காலத்தில் சென்று கோயில் தரிசனம் செய்யாதீர்கள். அது நம்மளுக்கு திருப்பி பெரிய கஷ்டத்தையும் பாதிப்பு கொடுத்துவிடும் என்பதுதான் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இது எனக்கு நடந்த அனுபவம், நடந்த உண்மையான சம்பவம். என்ன நடந்ததுன்னா 7/1/2026 புதன்கிழமை நடந்தது. ஆகவே நீங்களும் இதை பார்க்கும் நேர்கள் அனைவரும் குடும்பத்தினர் ராகுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.